வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கணேஷ் சதுர்த்தினாலே மோதகம் தான் ஸ்பெஷல். அது சாஃப்டா வெடிக்காம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அளவுக்கு உங்க வீட்டுல இருக்க கப்பு டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ஆவி காட்டி வச்சிருக்க பச்சரிசி மாவு இதுல போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு தட்டுல மாத்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொழுக்கட்டை மாவு எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பேஜ்ல வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பாத்துங்க. எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு நுணுக்குன வெல்லத்தை போட்டுடலாம். கூடவே 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. தனியா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாக இதுல ஊத்தி கலந்து விட்டுடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. திரண்டு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பூர்ணம் நல்லா இளம் பாகு பதத்துல இருக்கணும், ரொம்ப முத்திரவும் கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இப்ப மோதகச்சில மாவை போட்டுடலாம். மோதகச்சில மாவை நல்லா இது போல வச்சு அழுத்தி விடுங்க, அப்பதான் மோதகம் வெடிக்காம வரும். கோழி குண்டு சைஸ் அளவுக்கு பூர்ணத்தை எடுத்து உள்ள வச்சு நல்லா மாவு வச்சு இது போல கவர் பண்ணிடுங்க. இப்ப இந்த மோதகாட்சியில இருந்து நீங்க கொழுக்கட்டை எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வெளியே வந்துடும். ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா மோதகத்தையும் இட்லி கொத்துல வச்சு துணி போட்டு ஆவி காட்டி எடுத்துடலாம். வெறுமனே இட்லி தட்டுல நீங்க துணி போடாம வச்சீங்கன்னா மோதகம் ஒட்டிக்கும், அது போல பண்ணாதீங்க. 10 நிமிஷம் நீங்க ஆவி காட்டினீங்கன்னா மோதகம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். நாளைக்கு அம்மணி கொழுக்கட்டை வேணுமா பூர்ண கொழுக்கட்டை வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.